This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கிடுகிடு என எகிரி வரும் தக்காளி விலை இன்னும் உயரமும். காரணம் சொன்ன கோயம்பேடு காய்கறி வியாபாரி. கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மொத்த விற்பனையில் கடந்த வாரம் தக்காளி கிலோ 20க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது கிலோ 50க்கு விற்பனையாகிறது. கோயம்பேட்டில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை மற்றும் சுற்று வட்டார வட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் காய்கறிகள் கோயம்பேடு சந்தைக்கு லாரிகளில் வந்து இறங்குகின்றன. இறங்கின சில்லறை வியாபாரிகள் வாங்கி சென்று கடைகளில் விற்பனை செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள உழவர் சந்தை மற்றும் காய்கறி அங்காடிகளுக்கு தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய உள்ளூர் மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் தக்காளி விற்பனைக்கு வருகிறது. கடந்த மாதம் வரை தக்காளியின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் விலை சரிந்து 1 கிலோ 10 முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் வரை தக்காளி 1 கிலோ 20 என்ற அளவில் விற்பனையானது. தற்பொழுது பருவநிலை மாற்றத்தால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலும் தக்காளி வரத்து சரிந்து விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 1 கிலோ 50 முதல் 70 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தக்காளியின் விலை மேலும் உயர்த்தக்கூடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துக்குமார் பேசுகையில், தக்காளி விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. சென்ற வாரத்துடன் ஒப்பிடும்போது தக்காளி கிலோ 30 முதல் 40 வரை விலை கூடியுள்ளது. கர்நாடகா, ஆந்திராவில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் வரத்து குறைவாக இருப்பதன் காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டில் விலை அதிகரித்துள்ளது. சென்ற வாரம் 20 ரூபாய் விற்று கொண்டிருந்த தக்காளி விற்பனையில் 50 ரூபாய், சில்லறை விற்பனையில் 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தக்காளி கொள்முதல் செய்யும் இடத்தில் அழுகல் அதிகமாக உள்ளது. அதனால் விலை அதிகமாக உள்ளது. தக்காளி விலை உயர்வு இன்னும் 10-20 நாட்களுக்கு நீடிக்கும். தக்காளி விளைச்சல் குறைவால் வரத்து இப்பொழுது அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஆடி மாதத்தில்தான் தக்காளி உட்பட காய்கறிகளின் விலை குறைய வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.